இன்னைக்குரிய டிவோஷன் எல்லா சூழ்நிலைகளிலும் நண்பன். 1 சாமுவேல் 20:32. சவுலுடைய மனசுல ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு. தாவீது தன்னுடைய ராஜ்யத்தை கைப்பற்றிடுவான், யோனத்தானுக்கு இஸ்ரவேல் ஆள்ற வாய்ப்பு கிடைக்காம போயிரும்னு பயந்துட்டே இருக்கான். அதனால எப்படியாவது தாவீத கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கான். யோனத்தானுக்கு 2 பக்கமுமே பிரச்சனை. ஒரு சைடு பார்த்தா தன்னுடைய தகப்பன் சவுல், இன்னொரு பக்கம் தாவீத கொலை செய்ய துடிக்கிறாரு. மறுபக்கம் தான் உயிர் நண்பன் தாவீது, எந்த தவறும் செய்யாதவன், யார் பக்கம் சாய்வது அப்படின்னு நினைப்பாரு. தாவீத ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டிருக்கிறபடி சொல்லிட்டு தான் அப்பாட்ட போய், தாவீது ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான், அவன் தன்னுடைய பிராணனை அடகு வைத்து கோலியாத்திட்ட இருந்து இஸ்ரவேலரை காப்பாற்றினானேன்னு சொல்றாரு. நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருந்த அவனை கொலை செய்தா நம்முடைய கைகள் அந்த இரத்த பலி விழும் அப்படின்னு தைரியமாக தாவீதுக்காக சவுல்ட்ட மன்றாடுறாரு. அதனால தாவீத நான் கொல்லுவதில்லை அப்படின்னு சவுல் சொல்றான். ஆனா சவுல் தான் கொடுத்த ப்ராமிஸ்ல உறுதியா நிற்கல. தாவீது மீண்டும் தன்னுடைய நண்பன் யோனத்தானுடைய உதவிய தேடுறாரு. தாவீது அமாவாசை அந்த நாள் அன்னைக்கு ராஜாவோட சேர்ந்து பந்தி இருக்கிறது ஒரு வழக்கம். ஆனா சவுல் தன்னை கொலை செய்து விடுவார் அப்படிங்கிறனால என்னால கலந்து கொள்ள முடியாது அப்படின்னு யோனத்தான்ட்ட சொல்றாரு. யோனத்தான் இந்த சூழ்நிலையை சமாளித்து கொள்ள சொல்லிட்டு அவரை ஒளிந்திருக்கிறபடி சொல்லி போயிடுறாரு. தாவீது பந்திக்கு வராம அவனுக்கு உடந்தையா தன்னுடைய மகன் இருக்கிறான் அப்படிங்கிற கோபத்துல தன்னுடைய சொந்த மகன் யோனத்தானையே தூஷணமா பேசி ஈட்டியை எறிந்து கொலை செய்ய முயற்சிக்கிறான் சவுல். இதனால பாதியிலே பந்தியை விட்டுட்டு யோனத்தான் எழுந்து போய் நெக்ஸ்ட் டே தாவீதுட்ட இந்த விஷயத்த சொல்றாரு. எங்காவது சென்று உயிரை காப்பாத்தி கொள்ளுன்னு சொல்றாரு. தகப்பன் தன் மேல் கோபப்பட்டாலும் சரி, நம்மள தூஷணமா பேசினாலும் சரி, தன்னுடைய சொந்த தகப்பன் என பகைச்சாலும் சரி, உயிரே போனாலும் சரி, தன்னுடைய நண்பன் மீது ஒரு தவறுமே இல்லை. தாவீது பக்கம்தான் நின்று அவனுடைய ஜீவனை காப்பாற்றணும்னு யோனத்தான் நினைக்கிறாரு. ஒருவேளை ஃப்ரெண்ட்ஸ் தவறு செய்தாலும் அவங்கள கடிந்து கொண்டு அதே சமயத்துல ஃப்ரெண்ட்ஷிப்பை விடாம தொடர்வது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்கிறோம்னு யோசித்து பாருங்க. இயேசுவை பிடிக்க சேவகர்கள் வந்தப்ப அவரை விட்டுட்டு ஓடி போன சீஷர்களை போல இருக்கிறோமா, இல்லை எப்படியாவது தன்னுடைய ஃப்ரெண்டை காப்பாற்ற முயற்சித்த இந்த யோனத்தானை போல இருக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நல்ல நண்பனாக நம்ம இருக்க தேவன் தான் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன்.